விடுதலையில் சட்டத்தால் எந்த ஒரு தடையும் இல்லை. அமைச்சரவை குழுவும் தீர்மானித்திருக்கின்றது. ஆனால் இங்கே ஆளுநர் மட்டும் அதற்கான கையொப்பம் விடுவதை நிராகரித்து உதாசீனப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இங்கே கூத்தாடிகள் குற்றம் செய்தால் அவர்களை விடுதலை செய்ய உடனே இந்த ஆளுநர் கையொப்பம் உடனே அங்கு கையெழுத்து விடமாகும். உண்மையான குற்றவாளிகள் குற்றம் செய்தால் அவர்களை விடுதலை செய்வதற்கு இந்த அரசு உடனே ஆயத்தமாகும். ஆனால் எந்த ஒரு தவறுமின்றி தவறும் செய்யாத 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 7 தமிழர்களுடைய விடுதலையை மட்டும் நிராகரிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழர்களை நிராகரிப்பதற்கான வேலையை தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் பார்ப்பனத்தையும் எதிர்த்து மாபெரும் குரலாக இங்கே எரித்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இங்கே தமிழர்கள் என்றாலோ தமிழர் என்றாலோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வை இந்த அரசு செய்திருக்கிறது. அந்த ஒரு காரணமாகத்தான் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டத்தில் இடமிருந்தும் அமைச்சரவை ஒப்புதல் இருந்தும் இந்த ஆளுநர் அவர்கள் இந்த விடுதலையை நிராகரிக்க செய்து கொண்டிருக்கிறார். இது நாம் தொடர்ச்சியாக இந்த நிராகரிப்புக்கு எதிராக அனைத்து எதிராக குரல் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கருத்து. கிட்டத்தட்ட பல்வேறு போராட்டங்கள் இந்த 1 மாத கால அளவில் நடத்தப்பட்டிருக்கின்றது. 7.5% இடஒதுக்கீடுக்காக இங்கே அணிதிரண்டு அரசியல் கட்சிகளும் பொதுவாதிகளும் இங்கே போராட்டம் நடத்தி அதற்கான தீர்வை காண்பித்தார்கள். அதே போல அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து சமூக ஆர்வலர்களும் ஒன்று திரண்டு 7 தமிழர் விடுதலையை தீர்மானிப்பது உத்வேகம் இருக்கப்பட வேண்டும். கூடுதலாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் முற்போக்கு கட்சிகள் தன்னுடைய கொள்கை நிலைப்பாடுகளிலே 7 தமிழர்கள் விடுதலையை கோரிக்கையை முன்னிறுத்திதான் நம்முடைய அடுத்த கட்ட அரசியல் பயணி நடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கப்பட வேண்டும். விரைவில் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் வெடிக்கும். 7 தமிழர்கள் விடுதலை நிச்சயமாக நிறைவேறும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உறவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.